ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல திருச்சி ஏஜிஎஸ் தங்க மாளிகையில நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ல 5 பவுன் தாலி கொடி எடுக்க எவ்வளோ ஆகும் அண்ட் அவங்களுடைய மந்த்லி சிட் ஸ்கீம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் என்ன சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற கோல்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏஜிஎஸ் தங்க மாளிகை இந்த ஷாப் திருச்சி தென்னூர்ல இருக்கு. செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நகை எடுத்துக்கலான்னு இவங்க கிட்ட இப்ப ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்டிக் மேலான்னு ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸ்ல இவங்க இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. இதே ஷாப்ல இதுக்கு முன்னாடி செயின் மேலா போட்டிருந்தப்போ நான் இந்த ஷாப் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னுடைய 5 பவுன் தாலி கொடிய நான் சேஞ்ச் பண்ணலாம், செயின் மேலால 0% வேஸ்டேஜ்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தப்போ நான் போட்டிருந்த அதே மாடல் தாலி கொடியே எனக்கு ஆஃபர்ல கிடைச்சது. பட் அதோடைய கால்குலேஷன்ஸ்லாம் என்ன ஆச்சு, அது என்ன ரேட் வந்தது, என்னோட எக்ஸ்சேஞ்ச் ஜுவல்லரியா எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மறக்காம ஃபுல்லா பாருங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்க எல்லாமே அங்க இருக்கிற ஷோகேஸ் பீசஸ் தான். ஸோ இது எல்லாமே சேலுக்கு வச்சிருந்தாங்க அவங்க. நான் ரேண்டமா அங்க இருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாமே வீடியோ கிளிப்பிங் நம்ம யூடியூப் சேனலுக்காக வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். இவங்க கிட்ட செயின் வெரைட்டிஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி கம்மல் அண்ட் ஜும்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட நல்லா இருக்கு. உங்களுக்கு நார்மல் ஸ்டோன் வச்ச தோடும் இருக்கு, பிளஸ் டைமண்ட் செக்ஷன்ல டைமண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஒரு சில பீசஸ்லாம் எனக்கு யூனிக்கா இருந்த மாதிரி இருந்தது. லைக் நான் வேற எந்த கடையிலுமே பார்க்காத டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸுமே இங்க அவைலபிளா இருந்தது. ஓவராலா சொன்னா நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்சோ ஆஃபர்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ வேஸ்டேஜ்ல நீங்க அழகா எடுத்துக்கலாம். இந்த ஷாப் கரெக்டா எங்க இருக்குன்னா தில்லைநகர் 11th கிராஸ் டர்னிங்ல அனீஃபா பிரியாணிக்கு கீழே பழைய கடை இருந்தது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து பில்டிங்கா 3 ஃப்ளோர் வச்சு ரெனோவேட் பண்ணி புது பில்டிங்கா ஓபன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி விட கலெக்ஷன்ஸும் இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ திருச்சியில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா மறக்காம இந்த ஷாப்பை விசிட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த ஆஃபர்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காசு மாலை எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எங்க பாட்டி காலத்துலலாம் நான் காசு மாலை டிசைன்ஸ் தான் அதிகமா பார்ப்பேன். இந்த காசு மாலை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த காலத்துல இருக்க பெண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சினா வேலைக்கு போய் சம்பாரிச்சு காசு சேர்க்கறது கிடையாதுங்க. அவங்க கையில எப்பெல்லாம் காசு வருதோ அப்பெல்லாம் ஒரு தங்க காயினா வாங்கி அதை மாலையா கோத்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி கோக்க கோக்க 108 காயின் சேர்த்தாதான் ஒரு காசு மாலை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகுது. அவங்களுக்கு எப்பெல்லாம் பணத்தட்டுப்பாடோ இல்ல பண தேவைகள் இருக்குதோ அப்போ அந்த மாலையில இருந்து ஒரு ஒரு காயினா எடுத்து எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த காசு மாலைக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் இதுதாங்க. இப்படிதான் ஒரு காசு மாலை உருவாச்சு. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட கேட்டதுக்கு அப்புறம் நமக்குமே ஒரு 108 காயின் சேர்க்கணும், நம்மளும் இதே மாதிரி ஒரு காசு மாலை உருவாக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. நான் நார்மலா எல்லா வீடியோஸ்லயும் சொல்றதுதான், ஒரு பெண் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும்னா அவ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுல ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வர்ற சம்பளத்திலேயே மிச்சம் பிடிச்சி நம்மளால ஆனதை எப்படி சிறுக சிறுக சேர்த்து அதை கோல்டா கன்வெர்ட் பண்ணி மணி மல்டிப்ளை பண்றா அப்படிங்கறதுல தாங்க இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போற சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஸோ டபுள் இன்கம்னா அப்போ டபுள் சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ணிதாங்க ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம லைஃப் நாளைக்கு செக்யூர்டா இருக்கும். ஃபியூச்சரை பத்தின கவலை கொஞ்சம் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, கண்டிப்பா போர் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ நம்ம சேஃபரா இருக்கோமா, நம்மளுடைய ஃபியூச்சர் அண்ட் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்ப வாங்க ஏஜிஎஸ் உடைய மந்த்லி சிட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். சிட் ஸ்கீம் நேம் தங்க விருட்சம். 15 மாச சீட்டு இது. நீங்க 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க கட்டுற அமௌண்ட் அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வெயிட்டாவே ஆட் ஆகும். 15 மாசம் முடிஞ்சு 30 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எவ்வளவு வெயிட் ஆட் ஆயிருக்கோ அந்த வெயிட்டுக்கு நீங்க எந்தவித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியும் இல்லாம அப்படியே நீங்க நகையா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 4 கிராம் சேர்ந்துருக்குன்னா 4 கிராமுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு நகை கிடைக்காது. 4 கிராமுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அப்படி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுற வெயிட்டுக்கு மட்டும் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணா போதும். அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இவங்க கிட்ட 1 டைம் டெபாசிட் 9 மந்த்ஸ்க்கே இருக்கு. நீங்க உங்களுடைய பழைய தங்கம் இல்லனா உங்ககிட்ட இருக்க பல்க் அமௌண்ட்டா 1 டைம் டெபாசிட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நீங்க ரேட் லாக் கூட பண்ணிக்கலாம்.
ஃபியூச்சர்ல வந்து ரேட் கம்மியாயிடுமோ அப்படின்ற உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்க ரேட் லாக் பண்ணாம எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க பாண்ட் போட்டு வாங்கிக்கலாம். 9 மந்த்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கிற நகைக்கு எந்தவித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மூணுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் கிடையாது. எய்தர் நீங்க வந்து நகையா எடுக்கணும், அப்படி இல்லைன்னா கோல்ட் காயினா வாங்கிக்கலாம். எனக்கு இது ரெண்டுமே வேணாம்னா அவங்க கிட்ட டைமண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரிஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே வேண்டாம்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட சில்வர் ஆர்டிகல்ஸும் இருக்கு. எய்தர் நீங்க சில்வர் கூட இந்த ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 9 மாசம் ஃபுல்லா வெயிட் பண்ண முடியாது, நடுவுலயே நான் பாண்டை பிரேக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க எடுக்கிற நகைக்கு கண்டிப்பா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மூணுமே பே பண்ணணும். 9 மந்த்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். என்னால 9 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அடுத்த 6 மந்த்ஸ்ல வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 6 மந்த்ஸ் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 9 மந்த்ஸ் டெபாசிட் ஸ்கீம் மாதிரியே தான். ஆனா இந்த 6 மாசத்துல செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. ஆனா ஜிஎஸ்டி நீங்க கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். மத்த கடைகள் எல்லாம் ஒன் டைம் டெபாசிட் நம்ம பே பண்ணா கண்டிப்பா அன்னைக்கு எடுக்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி பே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே. அமௌண்ட்டாவும் நீங்க வந்து பாண்ட் போட்டு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பழைய நகையை நீங்க டெபாசிட் பண்ணி 6 மாசம் கழிச்சு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த 9 மாசத்துல இருக்க சேம் கண்டிஷன்ஸ் தான் 6 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க நகை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா செய்கூலி சேதாரம் பே பண்ணி பிளஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணி தான் நீங்க எடுக்கணும். இதுல எந்த ஆஃபர்ஸும் அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி ஏஜிஎஸ்ல குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கண்டக்ட் பண்றாங்க. இது 20 மாச குலுக்கல் சீட்டு. இதுல மந்த்லி நீங்க 1000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் கட்ட முடியும். இந்த சிட்டு ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு லாட்ல 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 பேருடைய பேரையும் வந்து எழுதி போட்டு மாசம் மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குலுக்கல் நடைபெறும். அந்த குலுக்கல்ல இருந்து ஒரே ஒரு லக்கி வினரை சூஸ் பண்ணுவாங்க. அந்த லக்கி வினர் மிச்சம் இருக்கிற தவணை எதுவுமே அவங்க கட்ட தேவையில்லை. இதே மாதிரி 500 ரூபாய் சீட்டு இருந்துச்சு, இப்ப அதை அவங்க எடுத்துட்டாங்க. இப்ப 1000 ரூபாய் சீட்டு மட்டும்தான் இருக்கு. இந்த 1000 ரூபாய நீங்க 20 மாசம் கட்டினீங்கன்னா மொத்தம் 20,000 வரும். எல்லா மாசமும் 15ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற குலுக்கல்ல லக்கி வின்னர் ஒருத்தர் தான் சூஸ் பண்றாங்க. சோ 20 மாசத்துக்கு 20 பேர் தான் வருவாங்க. மிச்சம் இருக்க 180 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தானே கேக்குறீங்க. அந்த 180 பேத்துக்குமே அவங்களுக்கு சீட்டு விழல அப்படின்னா 20 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் போனஸா தருவாங்க. இத பத்தி டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இவங்களோட தங்க விருச்சிகம் ஸ்கீம்ல 2 1000 ரூபாய் சீட்டு சேர்ந்திருக்கேன். லாஸ்ட் மந்த் 4ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். டோட்டல் அமௌண்ட் 2000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். எனக்கு எவ்வளவு வெயிட் ஆட் ஆயிருக்குன்னா 0.142 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு. இவங்க கிட்ட ஆப்பும் இருக்கு, நம்ம ஆப்லயே பே பண்ணிக்கலாம். நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்க. ஒரு அமௌண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கு. 1000 ருபீஸ்க்கு இந்த மாதிரி டின்னர் செட் தராங்க. இது வேணாம்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1000 ருபீஸ்க்கு ஸ்பைசி மசாலா பாக்ஸ் தந்தாங்க. 2000 ரூபாய் ஒரே ஸ்கீமா சேராம பிரிச்சு போட்டு நான் 2 ப்ராடக்டா வாங்கிக்கிட்டேன். நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் தானே, சரி நம்ம தாலிக்கொடியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாலிக்கொடி டிசைன்ஸ் எல்லாம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு முகப்பு வச்ச தாலிக்கொடி வாங்கணும்னு ரொம்ப நாளா இருந்தது. ஸோ அதை நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அந்த டிசைன்ஸ் எதுவுமே ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஸோ என்னுடைய கொடி மாதிரியே பழைய கொடியை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது சேம் டிசைன் புதுசா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாலிக்கொடி டிசைன்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு எக்ஸாக்டா என்னுடைய தாலிக்கொடி மாதிரியே அதே 5 பவுண்ட்ல இதுதான் என்னுடைய தாலிக்கொடி. எக்ஸாக்டா சேம் தாலிக்கொடி எனக்கு வந்து கிடைச்சது. பட் அதோட கால்குலேஷன் தாங்க இங்க ஹைலைட். செயின் மேல போட்டிருந்தப்ப நான் விசிட் பண்ணிருந்தேன். அன்னைக்கு ரேட் 14,000 ரூபாய் போட்டிருந்தது. அந்த 40 கிராமுக்கு அன்னைக்கு ரேட் வந்து 5,60,000 ரூபாய் கிட்ட வந்தது. இந்த தாலிக்கொடி டிசைனுக்கு மேக்கிங் சார்ஜஸா 6.5% போட்டிருந்தாங்க. அதோட அமௌண்ட் 36,000 ரூபாய் கிட்ட. பிளஸ் எல்லா நகைக்குமே ஹால்மார்க் சார்ஜஸா ஒரு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இவங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு 3% ஜிஎஸ்டி 17,000 போட்டா டோட்டலா 6,14,730 ரூபாய் வந்தது. அவங்க இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்துதான் மேக்கிங் சார்ஜஸ் ஆன 36,046 ரூபாய கழிக்கிறாங்க. அப்படி லெஸ் பண்ணது போக மொத்தமா 5,78,680 ரூபாய் பே பண்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்னுடைய பழைய தாலிக்கொடிய அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு தான் போனேங்க. என்னுடைய பழைய தாலிக்கொடி அவங்க எடுக்கிறப்போ 3% லெஸ் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. பழைய தாலிக்கொடி வேல்யூல இருந்து இந்த வேல்யூவை லெஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா 17,000 நான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க இதே கடையில இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம வந்து 5 பவுண்ட் தாலிக்கொடி எடுத்தோம்னா எவ்வளவு ஆகுதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு போர்ட் ரேட் 14,500. சூஸ் பண்ண தாலிக்கொடியோட வெயிட் 40.052. ஸோ அதுக்கான இன்னைக்கு ரேட் 5,80,754 ரூபாய் வருது. 6.5% மேக்கிங் சார்ஜஸ்க்கு 37,749 ரூபாய் பிளஸ் ஹால்மார்க் சார்ஜஸா 50 ருபீஸ் போடுறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணாவே 6,18,553 ரூபாய் வருது. இது கூட 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் 18,556 ரூபாய்.
டோட்டல் அமௌண்ட் 6,37,109 வருது. இந்த அமௌண்ட்ல இருந்து மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட் ஆன 37,749 ரூபாயை நம்ம லெஸ் பண்றோம்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஏஜிஎஸ் தங்க மாளிகையில 5 பவுன் தாலிக்கொடி நீங்க எடுக்கணும்னா மொத்தமா 5,99,360 ரூபாய் செலவாகுங்க. நான் நேத்து போஸ்ட் பண்ண வீடியோல சரவணா ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் பிளஸ் அதோட பில்லோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவங்களும் நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. ஆனா ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்க அன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு அப்படியே கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஷாப்ல ஆக்சுவல் கோல்ட் வெயிட் பிளஸ் அதோடைய மேக்கிங் சார்ஜஸையும் ஆட் பண்ணி அதுக்கான டோட்டல் அமௌண்ட் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றாங்க. ஃபைனல் அமௌண்ட்ல இருந்து தான் மேக்கிங் சார்ஜஸ் லெஸ் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து வீடியோ யாரும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல ஏஜிஎஸ் தங்க மாளிகையில நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ல 5 பவுன் தாலிக்கொடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும், அவங்களுடைய சிட் ஸ்கீம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் நான் ஜாயின் பண்ணதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்றதையும் சொல்லிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.